திலீபன் சுதந்திரத்தின் அடையாளம், விடுதலையின் அடையாளம், அகிம்சையின் அடையாளம். தொடர்ச்சியான அடிமைத்தன வாழ்விலிருந்த தமிழ் மக்களின் விடுதலைக்காக அவன் பேசிய பேச்சுக்கள் இன்றும் உலகத் தமிழர் மனங்களில் நிறைந்திருக்கிறது. 1987 ஆண்டு முற்றவழி அரங்கில் நின்று கொண்டு அந்த கோட்டியை பார்த்து திலீபன் அண்ணா உரையாற்றியது இன்றும் பலராலும் நினைவு கூறப்படுகிறது. ஆனால் இன்றும் திலீபன் எங்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த திலீபன் அண்ணாவின் தியாகம் உண்மையானது. எந்த மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று கனவு கண்டாரோ அந்த மக்களின் புரட்சி எழுச்சி அவர் கண் முன்னே நிகழ்ந்து கொண்டிருந்தது. சோர்ந்து போய் உடல் வலு இழந்து அவர் படுத்து கிடந்தாலும் அந்த மக்களின் எழுச்சியை பார்த்து அவர் உற்சாகத்தோடு இருந்தார். இன்று மௌனிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது விடுதலை போராட்டம், இன்று உருவாகக்கூடிய அரசியல் சிக்கல்களும் குழு மோதல்களும் எமக்குள் பிரிவினைகளும் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழலில் நாம் அனைவரும் முதலில் திலீபனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உரிமை இழந்தோம், உடைமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அவனது பசி கொடியது, அவன் கொண்டிருந்த உயிரின் வலியும் கொடியது. ஆயினும் அவன் மக்களுக்காக, அவன் மக்களின் விடுதலைக்காக, அந்த மக்களின் சுதந்திரத்துக்காக அவன் கொண்ட இலட்சிய பற்று இவை எல்லாவற்றையும் விட சிறந்தது. ஆம், செப்டம்பர் மாதம் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மாதம். செப்டம்பர் மாதத்தை தவிர்த்து தமிழீழ வரலாற்றை எழுதிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் செப்டம்பர் மாதம் மிகவும் முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்தில்தான் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பல எழுச்சி மிகுந்த சம்பவங்கள் நிகழ்ந்தன. இந்த மாதத்தில்தான் தமிழீழ விடுதலை போராட்டம் வீறு கொண்டு எழுந்தது. இந்த மாதம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, உலகத்தில் எங்கிருந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அனைத்து வித தமிழர்களாலும் மறக்க முடியாத ஒரு மனிதனை பற்றிய மாதமாகவும் இருக்கிறது. ஆம், அந்த மனிதன்தான் திலீபன். திலீபன் சுதந்திரத்தின் அடையாளம், விடுதலையின் அடையாளம், அகிம்சையின் அடையாளம். தன் இலட்சியத்துக்காக இறுதி வரை உயிர் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த மானிடனின் அடையாளம் திலீபன். இந்த திலீபனை தவிர்த்து ஒரு வரலாற்றை ஈழத்தமிழர்களால் பேசிவிட முடியாது. திலீபனை தவிர்த்த ஒரு உலகத்தமிழ் வரலாற்றையும் யாராலும் எழுதிவிடவும் முடியாது. காரணம், திலீபனின் தியாகம் அத்தகையது. இந்த திலீபன் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் சுதந்திர மூச்சு காற்றை தன் மக்களின் மனங்களில் நிறைத்தவன். மக்கள் விடுதலை கொண்டு, மக்கள் விடுதலைக்காக எழுச்சி அடைய வேண்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்று முழங்கியவன். மக்கள் புரட்சி வெடித்து ஈழத்தமிழீழ விடுதலை போராட்டம் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டும். அதன் மூலம் ஒரு சுதந்திரமான தமிழீழத்தை, சகல அடக்குமுறைகளையும் தகர்த்து, சகல அடக்குமுறைகளையும் களைந்து ஒரு சமதர்ம சோசலிச தமிழீழத்தை நாம் அடைவோம் என கனவு கண்டவன். மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும், தமிழீழ விடுதலை போராட்டம் மக்களுடைய போராட்டமாக மாற வேண்டும், ஒரு போராளிகளின் போராட்டமாக,
ஒரு இயக்கத்தின் போராட்டமாக, ஒரு குறிக்கப்பட்ட குழுக்களின் போராட்டமாக தமிழீழ விடுதலை போராட்டம் இருந்துவிடக்கூடாது. அது மாபெரும் மக்களின் எழுச்சி மிகுந்த போராட்டமாக மாற வேண்டும் என்று கனவு கண்டவன். தன் உரைகளிலெல்லாம் அதை உறுதியாக உரைத்து நின்றவன். 1987 ஆண்டு முற்றவெளி அரங்கில் கோட்டைக்கு முன் நின்று அவன் பேசிய உரை வரலாற்றில் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த கோட்டையில் எமது கொடி பறக்கும் என்று அவன் கனவு கண்டான். தொடர்ச்சியான அடிமைத்தன வாழ்விலிருந்த தமிழ் மக்களின் விடுதலைக்காக அவன் பேசிய பேச்சுக்கள் இன்றும் உலகத் தமிழர் மனங்களில் நிறைந்திருக்கிறது. 1987 ஆண்டு முற்றவெளி அரங்கில் நின்று கொண்டு அந்த கோட்டியை பார்த்து திலீபன் அண்ணா உரையாற்றியது இன்றும் பலராலும் நினைவு கூறப்படுகிறது. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையாக இருக்கிறது. அந்த உரையில், இந்த கோட்டையில் ஒரு நாள் எமது தேசிய கொடி பறக்கும், இங்கு மக்கள் போராட்டத்தில் இணைவார்கள், மக்கள் புரட்சி வெடிக்கும், சகல அடக்குமுறைகளையும் களைந்த ஒரு சோசலிச தமிழீழம் உருவாகும், அந்த தமிழீழ தேசத்தை வானிலிருந்து இதுவரைக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக மரணித்த மாவீரர்களோடு நானும் கண்டுகளிப்பேன் என மிக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்துரைத்த ஒரு மாபெரும் வீரன். திலீபனைப் போல் இந்த உலகத்தில் ஒரு தியாகியை யாரும் கண்டுவிட முடியாது. இந்தியா என்றாலே அகிம்சையின் தேசம். மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக அகிம்சை ரீதியில் போராடி வென்றெடுத்தவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவருடைய உண்ணாவிரதம் மிக சிறப்பு மிக்கது. அவருடைய உண்ணாவிரதம்தான் இந்திய அரசியலையும் இந்திய விடுதலை போராட்டத்தையும் இந்திய சுதந்திரத்தையும் அடைவதற்கு மிக முக்கியமாக இருந்தது. அகிம்சையை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்திய இந்தியா எமது மக்களின் விடுதலைக்கு உதவ வரும் என்று நாம் நம்பியிருந்த ஒரு காலகட்டத்தில் எமக்கு எதிராக அந்த தேசம் திரும்பும் பொழுது அந்த தேசத்தை பார்த்து 5 கோரிக்கைகளை வைத்து திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏனென்று சொன்னால், இனவாத அரசான இலங்கை அரசை எதிர்த்து எங்கள் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருக்கவில்லை. அடக்குமுறைகளையும் தமிழின படுகொலையையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிங்கள இனவாத அரசை எதிர்த்து எங்கள் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருக்கவில்லை. உலகத்துக்கு அகிம்சையை எடுத்துச் சொன்ன இந்திய தேசத்துக்கு கோரிக்கை வைத்து 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து எங்கள் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்தார். இந்த 5 அம்ச கோரிக்கை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இன்னமும் தடுப்பு காவலில் அல்லது சிறைகளில் உள்ளோர் விடுவிக்கப்பட வேண்டும். புனர்வாழ்வு என்ற பெயரில் தமிழர் தாயகத்தில் நடத்தப்படும் சிங்கள குடியேற்றங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இடைக்கால அரசு நிறுவப்படும் வரை புனர்வாழ்வு என்று அழைக்கப்படும் சகல வேலைகளும் நிறுத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போலீஸ் நிலையங்கள் திறக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும். இந்திய அமைதிப்படையின் மேற்பார்வையில் ஊர்காவல் படை என அழைக்கப்படுவோருக்கு வழங்கப்பெற்ற ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட்டு தமிழ் கிராமங்கள் பாடசாலைகளில் குடிகொண்டுள்ள இராணுவம் போலீஸ் நிலையங்கள் மூடப்பட வேண்டும். மக்களுக்கான 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து இந்த உலகத்துக்கு அகிம்சையை பேசிய தேசத்திடம் கையளித்துவிட்டு எங்கள் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்தார். நீர் கூட அருந்தாமல் அவர் உண்ணாவிரதம் இருந்தார். மக்கள் நம்பினார்கள். ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை தமிழர்களும் நம்பினார்கள். ஏனென்று சொன்னால், அடக்குமுறையுள்ள ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக எங்கள் அண்ணா போராடவில்லை, எங்கள் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருக்கவில்லை. மாறாக இந்த உலகத்துக்கு அகிம்சையை போதித்த காந்தி வழிவந்த ஒரு தேசத்துக்கு தான் தன்னுடைய கோரிக்கைகளை வைத்து அவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஓரிரு நாட்களில் இந்த உண்ணாவிரதம் முடிவுக்கு வரும். எங்கள் கோரிக்கைகள் ஓரளவுக்கேதும் எங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் என எமது மக்கள் நம்பினார்கள். ஆனால் எமது போராளிகளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. காரணம், விடுதலை போராட்டத்தை நேசித்தவர்களால், விடுதலை போராட்டத்தின் அரசியல் வழியை உணர்ந்தவர்களால் எந்தெந்த நாடு
எமக்கு எதிராக எப்படி இயங்கும் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தார்கள். திலீபன் அண்ணாவை பொறுத்தவரைக்கும் அவர் தெளிவாக இருந்தார். நிச்சயமாக இந்திய அரசு எமது கோரிக்கைகளை ஏற்காமல் போகலாம், ஆனாலும் எனது உண்ணாவிரதம் இடைநிறுத்தப்படக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். இந்த 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர் 12 நாட்கள் நீர்கூட அருந்தாத, நீரற்ற, உணவற்ற ஒரு உண்ணாவிரதத்தை, நீராகாரம் அற்ற ஒரு உண்ணாவிரதத்தை அவர் தீர்க்கமாக முன்னெடுத்தார். இந்த செப்டம்பர் மாதம், இந்த மாதத்தில் திலீபன் அண்ணாவை நாம் நினைவு கூற வேண்டும். அவர் எமது தேச விடுதலைக்காக தன் உயிரை கொடுத்து 38 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன்னும் திலீபன் பசியோடு இருக்கிறான். திலீபனின் பசி என்ன தெரியுமா? சுவையான உணவுகள் அல்ல, ஆடம்பர வாழ்க்கைகள் அல்ல, மிகச்சிறந்த களியாட்டங்கள் அல்ல. தன் தேசம் விடுதலை அடைய வேண்டும், தன் தேசம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், தன் தேசத்தில் வாழக்கூடிய எமது அடுத்த தலைமுறைகள் அந்த மண்ணின் மக்களாக, அந்த மண்ணுக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்ற பசி திலீபனிடம் இருந்தது. அதனால்தான் பசியை விட கொடியதையெல்லாம், பசியை விட உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உணவற்ற வாழ்க்கை மிக கொடியது. ஆனாலும் அந்த உணவை துறந்து, அந்த நீரை துறந்து தன் மக்களுக்காக அவர் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவர் இன்றும் பசியோடு இருக்கிறார். ஏனென்றால் அவர் பசியாக நினைத்த அந்த சுதந்திர தேசம் இன்னும் விடுவிக்கப்படாமலே இன்றும் இனவாத இலங்கை அரசின் அடக்குமுறைக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் நாம் சிக்குண்டு இருக்கிறோம். இன்று காண்பவையெல்லாம், எமக்கு கிடப்பவையெல்லாம், எமக்கு கிடைக்கும் சலுகைகள் எல்லாம் ஒருவேளை நாம் நன்றாக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை எம் மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த ஒரு இலட்சியவாதியும் தன் தேசத்துக்காக உயிரை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த இலட்சியத்தின் உண்மையை, அந்த இலட்சியத்துக்கான தேவையை நாம் உணர வேண்டும். ஒரு சுதந்திர தேசம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? என் நிலத்தில் சுதந்திரமாக நான் வாழ்வதும், எனது கலை, பண்பாடு, இலக்கியம், என் விழுமியங்கள், என் வாழ்க்கை, என் மொழி, என் இனம் எல்லாவற்றிலும் நான் சிறந்து ஒரு மண்ணில் சுதந்திரமாக வாழ்வது. திலீபன் அண்ணாவின் வார்த்தைகளில் சொல்லப்போனால் சகல அடக்குமுறைகளையும் தளர்ந்த சோசலிச சுதந்திர தமிழீழத்தை தான் அவர் சொல்லுகிறார். அந்த சோசலிச சுதந்திர தமிழீழம் இன்னும் எம் கனவாகவே இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், திலீபன் இன்னும் பசியோடு இருக்கிறார். எமது அடுத்த தலைமுறைகள், எமது இன்று வாழும் தலைமுறைகள், எமது கடந்த தலைமுறைகள் எல்லோர் மத்தியிலும் திலீபன் நிறைந்திருக்கிறார். இந்த திலீபன் 1987 ஆண்டுக்கு முன் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இருந்த மந்தநிலை, தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இருந்த சிக்கல்கள், 1987க்கு முன் இருந்த பலம், இது எல்லாவற்றையும் 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒரு சூறாவளி போல் மாற்றி காட்டியது. அதுவரைக்கும் இயக்கங்களின் போராட்டமாக, இயக்கத்தின் போராட்டமாக இருந்த தமிழீழ விடுதலை போராட்டம் மக்கள் போராட்டமாக வெடித்தது. அதனால்தான் திலீபன் அண்ணாவின் வார்த்தைகளில் சொல்லப்போனால், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்று அவர் சொன்னார். அவர் தன் உயிரை கொடுத்து ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு எதிராக, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக, தமிழர்கள் நம்பியிருந்த ஒரு தேசத்துக்கு எதிராக அவர் அகிம்சை ரீதியில் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வீரமரணம் அடைந்தார். ஆமாம், அது வீரமரணம்தான். ஏனென்றால் கோழையாக
அதிகார அரசாங்கத்தையோ அதிகார வர்க்கத்தை பார்த்து அவர் பயந்து போகாமல் நெஞ்சை நிமிர்த்தி ஒரு ஈழத் தமிழனாக நல்லூரில் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாரே, அது வீரத்துக்கு இணையானது, பல போர்க்களங்களுக்கு இணையானது. அந்த 12 நாட்களும் அவர் களம் ஆடினார், நெருப்பில் நீராடினார், பசியில், கொடுமையான பசியில் துவண்டு விழுந்து கிடந்தார். ஆயினும் அவருடைய உள்ளத்தில் உறுதியாக எரிந்து கொண்டிருந்த இலட்சிய பற்று கடைசி வரைக்கும் அணையவும் இல்லை, இன்று வரைக்கும் அது அணையப் போவதும் இல்லை. எமக்கான ஒரு சுதந்திர தேசம் அடையும் வரைக்கும் அது அணையாமல் எரிந்து கொண்டுதான் இருக்கும். இந்த திலீபன் அண்ணாவை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அவர் உண்ணாவிரதம் இருக்க, நல்லூர் வீதியில் அவர் உண்ணாவிரதம் இருக்க போன நாட்கள் எனக்கு இன்றும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. நான் கோப்பாய் நாவலர் பாடசாலையில் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கோப்பாயிலிருந்து எமது பள்ளிக்கூடத்தில் படித்த அத்தனை மாணவர்களும் ஊர்வலமாக நல்லூருக்கு போய், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, உண்ணாவிரதம் ஆரம்பித்து 2வது 3வது நாட்கள் ஞாபகம் இருக்கிறது. அன்றுதான் திலீபன் அண்ணா ஒரு உரையை ஆற்றியிருந்தார், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கோப்பாயிலிருந்து எமது பள்ளிக்கூட மாணவர்கள், கோப்பாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல பாடசாலைகளிலிருந்து மாணவர்கள் பெருவாரியாக ஊர்வலமாக நாங்கள் பருத்தித்துறை வீதியூடாக நல்லூருக்கு சென்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக திலீபன் அண்ணாவோடு நாங்கள் அங்கு இருந்தது என்றும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. அவர் ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்ற ஒரு அறிவு பெரிதளவிலும் அந்த காலத்தில் எனக்கு இல்லாவிட்டாலும், அவர் எமக்காக உண்ணாவிரதம் இருக்கிறார் என்ற ஒரு விடயம் மட்டும் எனக்கு அன்று தெரிந்திருந்தது. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி அந்த காலத்தில் சந்திகளில், அதாவது ஊர் சந்திகளில் ஒரு சோக இசையை அவர்களோடு விடுவார்கள். அந்த இசை மூலம் நாம் ஒரு மிகப்பெரிய போராளிகளையோ யாரையோ இழந்து விட்டோம் என்ற நினைவு எமக்கு வரும். ஆம், இருபாலை சந்தியில் திலீபன் அண்ணாவுடைய உடல் பேழை வந்து மக்கள் அஞ்சலிக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட பொழுது அவரை பூ தூவி அவருக்கு அஞ்சலி செலுத்தியது எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது. ஒரு மனிதனின் மரணம் என்பது, ஒரு மனிதன் இறந்துவிட்ட பிறகு சில நாட்கள், சில வாரங்கள், சில ஆண்டுகள், அதற்கு பிறகு மக்கள் அந்த மனிதனை மறந்து போவார்கள். ஆனால் இங்கு திலீபன் அண்ணாவினுடைய மரணம், திலீபன் அண்ணாவினுடைய தியாகம் 100ஆக, 1000ஆக, லட்சங்களாக, கோடியாக மாறி இன்றும் கோடிக்கணக்கான தமிழர்கள் மனங்களில், உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழர்கள் மனங்களில் நிலைத்துவிட்ட ஒரு உன்னத பெயர்தான் தியாகச்செம்மல் திலீபன். ஏனென்றால் அவருடைய தியாகம் அத்தகையது. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் மரணித்த இந்த மாதத்தை நாம் நினைவு கூறப் போகிறோம். திலீபன் அண்ணாவை பற்றி எமது தலைமுறைகள் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள், அல்லது திலீபன் அண்ணாவோடு வாழ்ந்த காலத்தில் இருந்த தலைமுறைகள் திலீபன் அண்ணாவை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? எனக்கு ஞாபகம் இருக்கிறது, திலீபன் அண்ணா போராட்டத்தை கூட கொச்சைப்படுத்திய மனிதர்களும் எங்கள் மண்ணில் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் காலத்தின் வழியில் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் இன்றும் திலீபன் எங்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த திலீபன் அண்ணாவின் தியாகம் உண்மையானது. ஏனென்றால் காலத்தில் சொல்லப்படும் கட்டுக்கதைகளும் பொய்களும் காணாமல் போய்விடும். ஆனால் உன்னதமான உண்மையான ஒரு விடுதலை போராளியின் உண்மையான இலட்சிய பற்று என்பது காலத்தை தாண்டி நிலைத்து நிற்கும். அதனால்தான் இந்த 38 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்றும் நேற்று போல் எங்கள் மனங்களில் திலீபன் அண்ணா நிலைத்திருக்கிறார். திலீபன் அண்ணாவுக்கு எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் விடுதலை போராட்டத்துக்கு போய் சேரும் பொழுது அவர் ஒரு மருத்துவ பீட மாணவன். பல கனவுகள் கொண்ட இளம் தலைமுறைகளைப் போல் நானும் ஒரு மருத்துவராக வேண்டும், அதன் மூலம் பல சந்தோஷமான வாழ்க்கையை
அடைய வேண்டும் என்று இன்றும் கனவு கண்டிருக்கக்கூடிய பல இளைஞர்களைப் போல் அன்றும் பல கனவுகளோடு இருந்திருக்கக்கூடியவர்தான் திலீபன். மருத்துவ பீட மாணவன், வருங்கால டாக்டர், மிகச்சிறந்த மாணவன், கல்விமான். அப்படிப்பட்ட திலீபன் 1983களில் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக தன்னை இணைத்துக் கொள்கிறார். காரணம், 83இல் நடந்த இனக்கலவரம். எமது மக்களை கொன்று குவித்தார்கள். எமது மக்கள் கேள்விகள் கேட்கப்படாமல் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். கொழும்பு வீதிகளிலும் மக்களை ஓட ஓட வெட்டி எறிந்தார்கள், உயிரோடு கொளுத்தி எறிந்தார்கள். எமது மக்களின் வியாபார ஸ்தலங்கள் அழிக்கப்பட்டன. எவ்வளவு பெரிய வல்லமையோடும் பெருமையோடும் இருந்த மக்கள் வெறும் அகதிகளாக யாழ்ப்பாணத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள், வடக்கு கிழக்குக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இந்த மக்களை கொல்வதற்கு யார் இவர்களிடம் அதிகாரம் கொடுத்தது? காரணம், இந்த மக்களுக்காக பேசுவதற்கோ, இந்த மக்களுக்காக நிற்பதற்கோ, இந்த மக்களுக்காக போராடுவதற்கோ யாரும் இல்லை என்ற ஒரு அகந்தை. அதுதானே? அப்பொழுதுதான் பல இளைஞர்கள் 1983ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த இனக்கலவரம் என்பது பல இலட்சியமிக்க இளைஞர்களை தமிழீழ விடுதலை போராட்டத்தின்பால் அழைத்துச் சென்றது. அப்படி அழைத்துச் செல்லப்பட்டவர்தான் திலீபன் அண்ணா. 83ஆம் ஆண்டு காலகட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொள்கிறார். பல களங்கள் காண்கிறார். 87ஆம் ஆண்டு நடந்த ஆபரேஷன் லிபரேஷன் என்ற தாக்குதலில் வயிற்றில் காயப்படுகிறார். களத்திலும் அரசியலிலும் மக்களோடு போராட்டங்களிலும் மிக முக்கிய பங்காற்றுகிறார். யாழ் மாவட்டத்தின் அரசியல் துறை பொறுப்பாளராக யாழ் மாவட்டம் எங்கும் மக்கள் எழுச்சி மிகுந்த மக்களாக மாற வேண்டும், சுதந்திர விடுதலைக்காக போராடும் மக்களாக எழுச்சி பெற வேண்டும் என்று அவர் தொடர்ந்து பயணிக்கின்றார். அந்த காலகட்டங்களில் மாணவர் எழுச்சி, பெண்கள் எழுச்சி, சுதந்திர கட்டமைப்புகள் என பலவை உருவாக்கப்பட்டன. ஏனென்று சொன்னால், ஒரு சுதந்திரமான மக்களை, சுதந்திரமான வாழ்வுக்கு மக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அடிப்படையில் அவர்கள் மனங்களில் இருக்கக்கூடிய அடிமைத்தனம், மனங்களில் இருக்கக்கூடிய முடியாது என்ற எண்ணங்கள் அகற்றப்பட வேண்டும். சுதந்திரமாக அவர்கள் சிந்திக்கும் திறனை அடைய வேண்டும் என்பதற்காக திலீபன் அண்ணாவும் அவர் சார்ந்த அரசியல் துறையினரும் நீண்ட பயணங்களை செய்கிறார்கள். அதன் மூலம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை போராட்டத்தின் பால் இணைந்து கொள்கிறார்கள். அதனால்தான் அவருடைய மிகச்சிறந்த உரைகளில் ஒன்றான மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், தமிழீழம் மலரும் என்று அவர் கனவு கண்ட அந்த வார்த்தைகள் இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறது. திலீபன் அண்ணா இறக்கும்போது 23 வயது. நினைத்து பாருங்கள், 23 வயது என்பது சாவக்கூடிய வயதா, இறக்கக்கூடிய வயதா? ஆனாலும் அந்த காலகட்டத்தில் தமிழீழ விடுதலைக்காக இறந்த ஒவ்வொரு தளபதிகளையும் ஒவ்வொரு போராளிகளையும் நீங்கள் வயதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லோரும் 18 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுக்கும் கனவு இருந்திருக்கும் அல்லவா? எமது விடுதலைக்காக இவர்கள் தங்கள் கனவை தூக்கி எறிந்தார்கள். தன் தேசத்தின் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், நாம் சுவாசிக்காமல் போனாலும் எமது அடுத்த தலைமுறையை சுவாசிக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள். அதனால்தான் முற்றவழி அரங்கில் திலீபன் அண்ணாவுடைய உரையில் அவர் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த கோட்டையில் எமது தேசிய கொடி பறக்கும், வானத்திலிருந்து எமது தேசத்துக்காக மரணித்த அத்தனை மாவீரர்களோடு நானும் அதை கண்டுகளிப்பேன் என்று அவர் உரை நிகழ்த்தினார். ஆம், அது நடந்தது. அந்த கோட்டை எமது கையில் விழுந்தது, விடுதலை புலிகளால் வெற்றியிடப்பட்டது. அந்த கோட்டையில் திலீபன் அண்ணாவின் நினைவு நாளன்று தேசிய கொடி ஏற்றப்பட்டது. ஒரு இலட்சிய வீரனின் கனவு, இலட்சிய வீரனின் உண்மையான கனவு நிச்சயம் நிதர்சனமாகும். அப்படிப்பட்ட கனவுகள் கொண்டவர்தான் திலீபன் அண்ணா. இந்த திலீபன் அண்ணாவை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களின் இளம் தலைமுறைகள் அறிந்து கொள்வதற்கு நாம் அனைவரும் செயற்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், எமது விடுதலை போராட்டத்தை
எமது அடுத்த தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். 23 வயதில் ஒருவன் நிராகாரமற்று உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை தன் மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டான் என்றால் அந்த மகாபெரிய மனிதனின் வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இலட்சிய பற்றுள்ள அந்த திலீபன் அண்ணாவை இந்த செப்டம்பர் மாதத்தில் நாம் நினைவு கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திலீபன் அண்ணாவினுடைய உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறது. அதுவரைக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை 87க்கு முன் 87க்கு பின் என நாம் பிரித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 87க்கு முன் தமிழீழ விடுதலை போராட்டம் பல சிக்கல்களையும் பல அரசியல் முரண்களையும் பல குழு ரீதியான மோதல்களையும் இயக்க மோதல்களையும் கொண்ட ஒரு விடுதலை போராட்டமாகத்தான் பயணித்தது. எந்த இயக்கங்களை நம்பி விடுதலை போராட்டத்தில் பயணிப்பது என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையை தோற்றுவித்திருந்தது. ஏனென்று சொன்னால் பல சிக்கல்கள் நிறைந்த 87க்கு முன்னான தமிழீழ விடுதலை போராட்டம் 87க்கு பின் சிக்கலற்ற தெளிந்த நீரோடை மிக்க ஒரு இலட்சியத்தை நோக்கிய சரியான பாதையில் பயணித்தது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை, ஒரு தெளிவான ஒரு இலட்சிய பயணத்தை மக்கள் மத்தியிலும் இளம் தலைமுறையினர் மத்தியிலும், ஏன் உலக தேசத்தில் வாழக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியிலும் ஒரு தெளிவான செய்தியை கொடுத்தது 87 செப்டம்பர் தான். அதுவரைக்கும் எமது விடுதலை போராட்டம் சிறு கொரில்லா போராக, சிறு குழுக்களின் போராக, கிளர்ச்சியாளர்களின் போராக மட்டுமே உலக மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது 87 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திலீபனுடைய உண்ணாவிரதம் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னது. இந்த போராளிகள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்கள், மக்கள் பலமற்றவர்கள், வெறும் இயக்கங்களாக ஒரு தேசத்துக்காக போராடுகிறார்கள் என்ற பலவிதமான குற்றச்சாட்டுக்கள் இலங்கை அரசாங்கத்தாலும், ஏன் தமிழீழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளாலும் பரப்புரை பண்ணப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் 87ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திலீபன் அண்ணா ஒரு புரட்சிகரமான விடுதலை பாதையை திறந்து வைக்கிறார். ஆயுதங்கள் கையளிக்கப்பட்ட புலிகள் இனி எப்படி போராடுவார்கள், நீ எப்படி மக்களுக்காக நிற்பார்கள் என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுந்து கொண்டிருந்த பொழுது 5 கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தை திலீபன் அண்ணா ஆரம்பிக்கிறார். புலிகள் இதோடு முடிந்து விட்டார்கள். இந்திய அரசாங்கம் வந்துவிட்டது. IPKF இலங்கையில் வந்திறங்கியிருக்கிறது. தமிழர் நிலங்களிலெங்கும் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். இனி இலங்கை அரசாங்கம் தமிழர்கள் மீது எதுவும் செய்துவிட முடியாது என்று ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் நின்று கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் சிறுக சிறுக எமது நிலங்கள் பறிக்கப்படுவதையும், ஊர்காவல் படை என்ற ரீதியில் எமது மக்களை துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஆயுததாரிகள் உள்வாங்கப்படுவதையும், போலீஸ் நிலையங்கள் திறக்கப்படுவதையும், திடீரென இளம் தலைமுறையினர் கைது செய்யப்படுவதையும் இந்த காலகட்டத்தில் தான் நாம் அதிகமாக காணக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆயுதங்கள் கையளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் இனி எப்படி போராட முடியும்? அவர்கள் முழுமையாக இந்திய அரசாங்கத்தின் வைத்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டிருக்கிறார்களே, இது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்வி அந்த காலத்தில் நிகழ்ந்தது. இனி ஈழ விடுதலை போராட்டம் என்பது சாத்தியமில்லை. இனி ஈழ விடுதலை போராட்டம் என்பது வெறும் பேச்சுவார்த்தைகளின் இழுத்தடிப்புகள் மூலம் சுதந்திர தமிழீழம் என்ற கனவு காலாவதியாகிவிடும். அதற்கான தேவையும் இனி இல்லாமல் போய்விடும். ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு அதிகார மையமாக தமிழர்கள் பிரதேசம் இணைக்கப்பட்டு ஒரு சுயாட்சி என்ற அடிப்படையில் ஒரு சிஸ்டத்தை இந்திய அரசாங்கம் முன்மொழிந்து
அதை இலங்கை அரசாங்கமும் வழிமொழிந்து அதைத்தான் தமிழர்களுக்கு தீர்வாக கொடுக்க முடியும் என்ற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். எல்லோர் பார்வையிலும் அது சரியாக இருந்தது. வடக்கு கிழக்கு இணைந்த எமது தேசம், தமிழர்களுடைய தேசம், மாநில சுயாட்சி என்ற அடிப்படையில் இயங்கக்கூடியதாக இருக்கும் என்ற எண்ணம் போதுமானதாக இருந்தது. ஆனால் ஒரு சுதந்திரமாக வாழ்ந்த தமிழினத்தின் தேசம் இன்னொரு அரசாங்கத்தின் கீழ் மாநில சுயாட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்துவிடத்தான் முடியுமா? அடக்குமுறைகளையும் இனவாதத்தையும் படுகொலைகளையும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கள தேசத்தின் ஆளுகைக்குட்பட்ட ஒரு நிலப்பரப்பாக தமிழர்களுடைய நிலம் இருந்தால் அது எப்படி ஒரு சுதந்திர தேசமாக இருந்துவிட முடியும்? இதை பற்றி யாரும் அந்த நேரத்தில் யோசித்திருப்பார்களோ தெரியாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் கிடைத்தது யாவும் சிறப்பானதாக எல்லோர் மனங்களிலும் நிறைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் அடக்குமுறைகள் மறுபடியும் ஆரம்பித்தன. தமிழீழத்தின் எல்லையோர கிராமங்களில் சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. தமிழர்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டன. தமிழுடைய நிலங்களில் ஊர்காவல்துறை படையினர் என்ற ரீதியில் ஆயுததாரிகள் உள்வாங்கப்பட்டார்கள். போலீஸ் நிலையங்கள் திறக்கப்பட்டன. எந்தவிதமான கேள்வியுமின்றி தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். மறுபடியும் ஒரு இருண்ட சூழலுக்குள் தமிழீழம் தள்ளப்பட்டு கொண்டிருந்தது. அத்தனையும் இந்திய அமைதிப்படையின் பார்வையின் கீழ் நிகழ்ந்து கொண்டிருந்தது. என்ன நம்பிக்கையில் இந்திய அரசாங்கத்தோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்களோ, எந்த நம்பிக்கையில் ஆயுதங்களை கையளித்துவிட்டு இந்திய அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என்று நம்பியிருந்தார்களோ, அந்த நம்பிக்கையின் துரோகங்களாக நாம் திரும்பவும் முதுகில் குத்தப்பட்டோம். ராஜதந்திரம் என்ற ரீதியில் தமிழர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இதை உணர்ந்த ஒரு சமூகம், உணர்ந்த ஒரு விடுதலை போராட்ட இயக்கமாக தமிழீழ விடுதலை புலிகள் தான் நின்று கொண்டிருந்தார்கள். எப்படி போராட முடியும்? அப்பொழுதுதான் தலைவரை சந்திக்கின்றார் திலீபன் அண்ணா. அவர் கொடுத்த இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நான் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கப் போகிறேன். இந்த போராட்டம் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு விடுதலைக்கான தேவையையும் நாம் நம்பியிருப்பவர்களின் துரோகங்களையும் அடையாளப்படுத்தும் என்று அவர் எடுத்துரைக்கிறார். தலைவர் முதலில் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் திலீபன் அண்ணாவின் பிடிவாதமும் அவருடைய எழுச்சிய பற்றும் அவரது அரசியல் தெளிவும் தலைவரை சிந்திக்க வைக்கிறது. உண்ணாவிரதத்துக்கு அவர் அனுமதி அளிக்கிறார். இவர்களால் எப்படி போராட முடியும்? இனி தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு காலகட்டத்தில் மீண்டும் ஒரு புரட்சி மிகுந்த எழுச்சி மிகுந்த நெருப்பாக திலீபன் அண்ணாவின் போராட்டம் மாறுகிறது. அதுவும் மக்களோடு மக்களாக அவர் மக்கள் மத்தியில் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். எந்த அரசாங்கம், எந்த நாடு இந்த உலகத்தில் அகிம்சையின் வழிவந்த தேசம் என்று மார்தட்டி நின்றதோ, அந்த தேசத்துக்கு எதிராக, அந்த தேசத்துக்கு முன்பாக, அந்த தேசத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருக்கிறார். தமிழர்கள் நம்பினார்கள். ஏனென்று சொன்னால் காந்தி வழிவந்த தேசம் அல்லவா? எமது அகிம்சை போராட்டத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என தமிழர்கள் நம்பினார்கள். தமிழர்களை, தமிழ் என்ற இனத்தை இந்த உலகத்திலிருந்து அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் தமிழரின் விடுதலை போராட்டத்தை எந்த காலத்திலும் அவர்கள் அங்கீகரித்ததில்லை. அதை மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை எமது விடுதலை போராளிகள் அறிந்து கொண்டார்கள். அதை வெளிச்சப்படுத்தி காட்ட வேண்டும். நீங்கள் நம்பும் இந்த தேசம் எங்களோடு இல்லை என்பதை இந்த உலகத்துக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த மக்களுக்கு அனைவருக்கும் வெளிச்சப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான் திலீபன் அண்ணாவினுடைய போராட்டத்தின் மிக சிறப்பான ஒரு வெளிப்பாடு. இவர்கள் போராட முடியாது என்று நம்பியிருந்த பொழுது அவர் புரட்சிகரமான முறையில் அகிம்சை வழியில் நீர் கூட அருந்தாத உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார். இந்த போராட்டம்
ஒரு போராட்டமாக, மக்கள் வந்து கலைந்து போகும் ஒரு போராட்டமாக, 2-3 நாட்களில் முடிந்துவிடக்கூடிய ஒரு போராட்டமாக இருந்துவிடும் என்று எம் எதிரிகள் நம்பினார்கள். ஆனால் திலீபன் அண்ணாவின் உறுதியும் அவருடைய சுதந்திர வேட்கையும் அவருடைய இலட்சிய பற்றும் அந்த போராட்டத்தை பெரும் எழுச்சிமிகு போராட்டமாக மாற்றியது. மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்ற அவர் கனவு அங்கு நிறைவேறிக் கொண்டிருந்தது. அவர் இறந்த பிறகு மக்கள் புரட்சி வெடிக்கவில்லை என்றதை தாண்டி, எந்த மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று கனவு கண்டாரோ அந்த மக்களின் புரட்சி எழுச்சி அவர் கண் முன்னே நிகழ்ந்து கொண்டிருந்தது. சோர்ந்து போய் உடல் வலு இழந்து அவர் படுத்து கிடந்தாலும் அந்த மக்களின் எழுச்சியை பார்த்து அவர் உற்சாகத்தோடு இருந்தார். ஆம், ஒரு தியாகத்தின் வடிவத்துக்கு இதுதானே தேவை. எந்த மக்கள் போராட்டத்தை மறந்து விட்டார்களோ, எந்த மக்கள் போராட்டத்திலிருந்து பின்வாங்கி விட்டார்களோ என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மக்களின் எழுச்சியும் மக்களின் விடுதலைக்கான பயணமும் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை தன் சாவதற்கு முன்பே திலீபன் அண்ணா அங்கு கண்டுகொண்டார். அதனால்தான் அவருடைய உரைகளில் அவர் தனக்கு மரணம் நிச்சயம் என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். ஏனென்று சொன்னால், அவருக்கு இருந்த அரசியல் அறிவு, அரசியல் தெளிவு நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் அல்ல, இந்திய அரசாங்கம் அல்ல, யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் மக்களை மீண்டும் அடிமைத்தனத்துக்குள் தள்ளுவதற்கு முயற்சிப்பார்கள். திலீபன் அண்ணாவுடைய போராட்டம் உலக அரங்கில் 2 விதமான எழுச்சியை உருவாக்கி கொடுத்தது. ஒன்று, எந்த மக்கள் நம்பினார்களோ அந்த தேசத்தை அந்த மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டியது. இன்னொன்று, புலிகளால் ஆயுதங்களால் மட்டும்தான் பேச முடியும் என்ற ஒரு போரியல் ரீதியான எண்ணத்தை அகிம்சை ரீதியிலும் அவர்கள் போராடக்கூடியவர்கள் என்றதையும் அடையாளப்படுத்தியது. அதைவிட மிக முக்கியமானதொன்று, அவர் மக்களுடைய மனங்களுக்கு எதிராகத்தான் போர் புரிந்தார். அதை தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இந்திய இராணுவத்தின் வருகையும் அதைத் தொடர்ந்து கிடைத்த அந்த காலகட்டத்தில் நிறைந்த அமைதியும் மக்கள் மனங்களில் தமிழீழ விடுதலை போராட்டத்தை பற்றிய எண்ணத்தை சிறிதாக காணாமலாக்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். எதையோ நம்பிவிட்டார்கள். கிடைக்கக்கூடிய சிறு சலுகைகளை எடுத்துக்கொண்டு இப்படியே வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில் மக்கள் படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமது விடுதலை போராளிகள் கண்டுணர்ந்தார்கள். இன்று நிகழ்வது போல் இன்றும் அதுதானே நிகழ்கிறது. கிடைக்கக்கூடிய லாபங்களை வைத்துக்கொண்டு இதுவே போதும் என்ற ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டம் 87 இருந்தது. அப்போ இந்த மக்களினுடைய தன்மையை, மக்களுடைய போராட்டத்திலிருந்து வெளியேறும் நிலையை, அவர்களுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதுதான் திலீபன் அண்ணாவினுடைய மிகச்சிறந்த ஒரு எண்ணமாக இருந்தது. அதனால்தான் மக்கள் மனங்களில் எமக்கான தேவையை அவர் அடையாளப்படுத்தினார். அகிம்சை ரீதியில் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். நான் வைக்கும் கோரிக்கைகள் 5 கோரிக்கைகள். இது மக்களுக்கானது, மக்களுடைய சுபிட்சமான வாழ்வுக்கானது. இதை இவர்கள் செய்வார்கள். மக்கள் நம்பினார்கள். நிச்சயமாக அகிம்சையை போதித்த இந்திய தேசம் இந்த உண்ணாவிரதத்தை நிச்சயமாக கலைத்துவிடும், எமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று மக்கள் நம்பியிருந்த பொழுது அவர்களுக்கு நீங்கள் நம்புவது எதுவும் நிகழாது என்றதை அடையாளப்படுத்தும் ஒரு வடிவமாகத்தான் திலீபன் அண்ணாவுடைய உண்ணாவிரதம் அங்கு நிகழ்ந்தது. அதனால்தான் 87க்கு முன் 87க்கு பின் நமது விடுதலை போராட்டத்தை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். 87க்கு பின் தமிழீழ விடுதலை போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறியது. மக்கள் எழுச்சி கொண்டு போராடினார்கள். இந்திய இராணுவத்துக்கு எதிராக நடந்த யுத்தத்தை வெறும் 1000க்கு சொச்சமான விடுதலை போராளிகள்
ஆயிரக்கணக்கான இந்திய இராணுவத்தை எதிர்த்து போரிட்டார்கள் என்று சொன்னால் திலீபனுடைய மரணம் எமது போராளிகள் மத்தியில் விதைத்த உறுதிமிக்க இலட்சியத்தை எந்த வல்லாதிக்க அரசாலும் வெல்ல முடியவில்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான் மக்கள் புரட்சி வெடித்தது. மிகப்பெரிய விடுதலை போராட்டமாக உலக அரங்கில் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் நிலை கொண்டது. தமிழ் தேசத்துக்கான தேவையை இந்த உலகம் அறிந்து கொண்டது. எமது விடுதலை போராட்டம் உலகமெங்கும் பேசப்பட்டது. மக்கள் போராட்டமாக மாறியது. தாயகத்திலும் புலம்பெயர்ந்த தேசத்திலும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழினம் விடுதலை போராட்டத்துக்காக தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்த நிலை விடுதலை போராட்டத்துக்கு துணையாக நின்றது. இது எல்லாவற்றையும் நிகழ்த்தி காட்டியது ஒரு மரணம், ஒரு தியாக மரணம், திலீபனின் மரணம். அதனால்தான் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மிகப்பெரிய இலட்சிய நெருப்பாக திலீபன் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார், பேசப்படுவார். இன்று மௌனிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது விடுதலை போராட்டம் இன்று உருவாகக்கூடிய அரசியல் சிக்கல்களும் குழு மோதல்களும் எமக்குள் பிரிவினைகளும் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழலில் நாம் அனைவரும் முதலில் திலீபனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய போராட்டத்தை வடிவத்தை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய இலட்சியத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திலீபன் ஒரு மனிதன் அல்ல, ஒரு இனத்தின் அடையாளம், ஒரு இனத்தின் மூச்சுக்காற்று, ஒரு இனத்தின் சுதந்திர பசிக்காக பசியோடு இருந்து தன் உயிரை மாய்த்து கொண்டவன். அப்படிப்பட்ட மாபெரும் மனிதனை இந்த செப்டம்பர் மாதத்தில் நாம் பேசப்போகிறோம். ஏனென்றால் திலீபனை பற்றி பேசுவதன் மூலம் திலீபனை நாம் நினைவு கூறுவதல்ல, திலீபனை பற்றி பேசுவதன் மூலம் சோர்ந்து கிடக்கிற எமது விடுதலை போராட்ட உணர்வை நாம் மீளெழுச்சி கொள்ளப் போகின்றோம். எமது மனங்களில் கேள்வி துணைகளாக, கேள்வி கணைகளாக நிறைந்திருக்கக்கூடிய எமது விடுதலை போராட்டம் சார்ந்த பல கேள்விகளுக்கு விடைகளாக நாம் திலீபனை கொண்டு பதில் தேடப் போகிறோம். ஒரே ஒரு விடயம்தான். ஏனென்றால் ஒவ்வொரு ஈழத்தமிழனும் திலீபனுடைய தியாகத்தை நினைத்து பார்த்தாலே போதும், எமக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள், முரண்கள் அனைத்தும் தூக்கி எறிந்துவிட்டு அந்த தியாக வடிவத்தின் இலட்சிய நெருப்பை நாம் மீண்டும் எமக்குள் உயிர் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் திலீபனுடைய மரணம் ஒரு வெறும் மரணம் அல்ல, ஒரு விடுதலைக்கான நெருப்பு, ஒரு சுதந்திர தேசத்துக்கான அடையாளம், ஒரு மக்களின் மிகப்பெரிய எழுச்சிக்கான வடிவம். அப்படிப்பட்ட திலீபன் இன்றும் பசியோடு இருக்கிறான். அந்த திலீபனின் பசியை போக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? இத்தனை ஆயிரம் போராளிகள், லட்சக்கணக்கான மக்கள், இவர்கள் எல்லாவற்றையும் நாம் இழந்துவிட்டு இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலங்கள் எங்கள் நிலங்கள், எங்கள் வரலாறுகள், எங்கள் மக்கள் அனைத்தும் சிறுக சிறுக எம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம் என்ன செய்ய போகிறோம்? திலீபனை பற்றி பேசுவோம். திலீபனை பேசுவது திலீபனை நினைவு கூறுவதற்கல்ல, தமிழீழ விடுதலை போராட்டத்தின் உணர்ச்சியை, எழுச்சியை, நெருப்பை மீண்டும் எமக்குள் மிகப்பெரிய வடிவமாக மாற்றிக்கொள்வதற்கு பேசுவோம்.